அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழுக்கு அனுப்பியுள்ள கற்பது தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது மாதிரி வினாத்தாள் ஒன்று இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கானது. அது வகுப்பில் 4 இடம்பெறுகின்ற தமிழ் பாடநூல் கருத்துக்கள். வினாத்தாளை முழுமையாக பாருங்கப்பா. நன்றி. வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம். என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கு உலகில் பெறப்படுத்தேன் என்று தாம் பெறப்படுப்பதாக கூறிய கவிஞர் காமராசன், புதுமைப்பித்தன், வைரமுத்து, பாலி. சரியான விடை காமராசன். சேர்த்து எழுதுக. அன்னை குட்டல் தமிழே, அன்னை தமிழே, அன்ன தமிழே, அன்னை தமிழே, அன்னை தமிழே. சரியான விடை அன்னை தமிழே. சரிங்களா அம்மா? எப்படி அம்மா? இந்த அதாவது உயிரெழுத்து முடிந்திருக்கின்றது. வலிமை எழுத்தை கொண்ட முதல் சொல்லு, அதாவது முதலாக கொண்ட சொல்லி இருக்கின்றது. அதனுடைய ஒற்று மிகுந்து அன்னை தமிழே என்று ஆகியிருக்கின்றது. இது போன்ற சேர்த்தெழுதிய குறித்து ஒரு தனி பதிவு இருக்கின்றப்ப அந்த இணைப்பெழுத்தினை இணைக்கின்றேன், இணைத்து பதிவுங்கள். எண்ணில் என்ற சொல்லின் பொருள் உனக்குள், நமக்குள், உலகுக்குள், எனக்குள். எனக்குள் என்பது சரியான விடை. இது அதே மாதிரிதான் உயிரெழுத்து முடிகின்றது. எனக்கு கூட்டல் உள் என்று. அப்ப உடம்படி மெய்ப்புணர்ச்சின்னு சொல்லக்கூடாது. அந்த உயிரெழுத்து முடிந்ததனால் உயிரெழுத்து ஆரம்பிக்கும் போது அது எவ்வாறு இணைகின்றது என்பதற்கான பதிவு நம்முடைய வடைவழி பக்கத்தில் இருக்கின்றது. அதனுடைய இணைப்பை இத்தனை இணைக்கின்றேன். அடுத்து ஆவி, நிலவு, வல்லமை, திரை. எப்பவுமே பொறுத்துக பார்க்கும்போது முதல்ல இடப்பக்க இருப்பதை வாசித்தல் வேண்டும். அதன் பிறகு வலப்பக்கம் இருப்பதை வாசித்தல் வேண்டும். வலிமை, உயிர், கூட்டம், மதி. இப்ப விடையினை நாம் பொருத்துவோம். ஆவி, உயிர் 1, நிலவு, மதி அது 2, வல்லமை 3, வலிமை. திரை என்றால் கூட்டம் என்று பொருள், அது 4. எனவே சரியான விடை எப்படி வருகின்றது? 2, 4, 1, 3 என்று அமைகின்றது. இது இருக்கு. இப்ப விடையினை பொருத்தம். ஆவி, உயிர், நிலவு, மதி, வலிமை, அதாவது வல்லமை, வலிமை, திரள், கூட்டம். அடுத்து அக்ரிணை ஒருமை எது? அதாவது திணையே இருக்கின்றது, இன்னும் இருக்கின்றது. அவன், அவள், அது, அவை. இந்த ஒருமை கேட்டிருக்கின்றது. எனவே சரியான விடை அது என்பது ஆகும். அடுத்து படித்தான், விளையாடினர், மங்கை, பறந்தன. இந்த பக்கம் பலவின் பால், பலர்பால், ஆண்பால், பெண்பால். சரியான விடை பார்ப்போம். படித்தான் ஆண்பால், எனவே இது 1. விளையாடினர் அது பலர்பால், அது 2. மங்கை பெண்பால், அது 3. பறந்தன பலவின் பால், அது 4. அப்ப விடையானது 3, 2, 4, 1 சரிங்களா? அப்ப படித்தான் என்பது அதான் ஒருமைதான். எனவே அது ஆண்பால். விளையாடினர் என்பது பலர்பால், எனவே அது 2. அடுத்து மங்கை என்பது பெண்பால். பறந்தன என்பது அக்ரிணை பலவின்பால். சரிங்களா? அடுத்ததாக மறுபடியும் பொறுத்துக. வளர்ச்சி, உறுப்புகள், பெயர், கைவினை பொருள். இந்த பக்கம் உயரம், கற்பகத்தரு, 12, கைவினை பொருள், ஓலை. இப்ப விடையினை பார்ப்போம். வளர்ச்சி அது உயரம், எனவே இது 1. உறுப்புகள் 12. அடுத்து பெயர், இதனுடைய வேறு பெயர், எனவே அது 3. கற்பகத்தரு, கைவினை பொருள் ஓலை, அது 4. பனையினுடைய சொற்களிலிருந்து பொறுத்துக்க. சரிங்களா? அப்ப விடையானது 1, 3, 2, 4. வளர்ச்சி என்றால் உயர்ந்த, அதாவது உயரமான மரம். அதன் உறுப்புகள் 12. அதன் வேறு பெயர் கற்பகத்தரு. கைவினை பொருள் செய்ய பயன்படுவது ஓலை. அடுத்ததாக தமிழ்நாட்டின் மாநில சின்னம் திருவள்ளிபுத்தூர் கோவில் கோபுரம், தஞ்சை பெரிய கோவில் கோபுரம், மதுரை மீனாட்சி கோவில் கோபுரம், தாராசுரம் கோவில் கோபுரம். சரியான விடை திருவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். தமிழக அரசின் மாநில மரம் டேஷ் ஆகும். மா, பலா, வாழை, பனை. சரியான விடை பனை என்பது ஆகும். அடுத்ததாக பனஞ்சாறு, இந்த சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது.
பண கூட்டல் சாறு, பணம் கூட்டல் ஆறு, பணம் கூட்டல் சாறு, பனை கூட்டல் சாறு. சரியான விடை பனை கூட்டல் சாறு என்பது ஆகும். அடுத்ததாக பொறுத்துக. பரமார்த்த குரு கதைகள், குளக்கங்கரை அரசமரம், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் எவ்வாறு. இந்த பக்கம் அதனை எழுதிய ஆசிரியர்கள் அறிஞர் அண்ணா, பாவேசி ஐயர், வீரமாமுனிவர், புதுமை பித்தன். இப்ப விடையினை பொறுத்து பரமார்த்த குரு கதைகள் வீரமாமுனிவர் அது 1. அடுத்து குளத்தங்கரை அரசமரம் அது பாவேசி ஐயர் அவர் 2. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதுமை பித்தன் அவர் 3. எவ்வாறு அறிஞர் அண்ணா என்று அவர் 4. அப்ப விடையானது 3, 2, 4, 1 என்று அமைகின்றது. விடையினை பொறுத்து பரமார்த்த குரு கதைகள் வீரமாமுனிவர், குளத்தங்கரை அரசமரம் பாவேசு ஐயர், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதுமை பித்தன் எவ்வாறு அறிஞர் அண்ணா. சரிங்களா? அடுத்து நாய் குறைக்கும், குலைக்கும், கொலைக்கும், அடுத்து குறைக்கும். சரியான விடை குறைக்கும், அதாவது இடைநிறை. சரிங்களா? அடுத்ததாக பொய் கூட்டல் என்று சேர்த்தெழுக. பொய் அன்று, பொய் என்று, பொய் என்று, பொய் அன்று. சரியான விடை பொய் என்று. அம்மா எப்படி அம்மா? தனி குறிலை அடுத்து ஒரு மெய்யெழுத்து வந்திருந்தால் உயிரெழுத்து வரும்போது அது என்னவாகும் அப்படின்னா அதே மெய்யெழுத்து இரட்டிக்கும் இ என்பது வரும். அப்புறம் அந்த ஏவும் சேர்ந்து என்று அமையும். சரிங்களா? இது தனிக்குறியில ஒட்டி வருகின்ற ஒரு புணர்ச்சி இது. இதோட இணைப்பை நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்குது. அதனுடைய இணைப்பை இதில் இணைக்கின்றேன். இணைத்து பதிவுங்கள். ரொம்ப எளிமையான பகுதிதான். அடுத்து படை, பைந்தமிழ், புத்தகம், போர்வை. அப்ப சரியானதை தெரிந்திருக்க வேண்டும். அகர வரிசையில் எது சரியானதாக அமைந்திருக்கின்றது, அதன்படி அமைந்திருப்பது இதுதான். படை, புத்தகம், பைந்தமிழ், போர்வை. சரிங்களா? அதாவது கட்டு ஊ வந்துட்டு ஊ கட்டு ஐ கட்டு ஓ. சரிங்களா? அடுத்து புறவி என்னும் இச்சொல்லின் பொருள் யானை, பூனை, ஆள், குதிரை. சரியான விடை குதிரை ஆகும். அடுத்ததாக பொறுத்துக. அழகாய் நடனம், மாடி செல்ல உதவும், பூக்களை தொடுத்தால், அழகிய பறவை. இந்த பக்கம் மாலை, ஆடு, அன்னம், படி. அழகாய் நடனம் ஆடு 1, மாடி செல்ல உதவுவது படி அது 2, பூக்களை தொடுத்தால் மாலை 3, அழகிய பறவை அன்னம் அது 4. அப்ப விடையானது 2, 4, 1, 3 என்று அமைகின்றது. சரிங்களா? அழகாய் நடனம் ஆடு, மாடி செல்ல உதவும் படி, பூக்களை தொடுத்தால் மாலை, அழகிய பறவை அன்னம். அடுத்து வெற்றி வேட்கையின் ஆசிரியர் ஔவையார், அதிவீரராம பாண்டியன், பாரதியார், கபிலர். சரியான விடை அதிவீரராம பாண்டியன் ஆவார். ஓடி குட்டல் ஆடி என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது ஓடி ஆடி, ஓடி ஓடி, ஓடி யோடி, ஓடி யாடி. சரியான விடை ஓடி யோடி என்பது ஆகும். சரிங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா உடம்புடைமை புணர்ச்சி 2 உயிரெழுத்து வரும்போது எவ்வாறு இணையும், அதற்காக தோன்றுகின்ற மெய்யெழுத்து, அதன் பின் அது எவ்வாறு இணைகின்றது என்பதுதான் இதனுடைய விடைப்பார். சரிங்களா? இதனுடைய இணைப்பை இதனை இணைக்கின்றேன். இணைத்து பதிவுகள். அடுத்து கல்லணையின் நீளம் 1800 அடி, 1080 அடி, 8100 அடி, 1008 அடி. சரியான விடை 1080 அடி. அடுத்து தையலர் என்னும் சொல்லின் பொருள் தையல்கள், மன்னர், பெண்கள், காவலர்கள். சரியான விடை பெண்கள் ஆகும். இப்ப வகுப்பு 4 தமிழ் பாடங்களின் கருத்துக்களை மாதிரி வினாத்தாளாக இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு நாம் பார்த்தோம். இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன். அவற்றை இணைத்து பதிவுங்கள். சரிங்கப்பா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.